ரோகிணி சீக்கிரமே மாட்டணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அவங்களாம் நம்ம வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, ரோகிணி சீக்கிரமே மாட்டணும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் டைரக்டர் கொஞ்சம் பொறுங்கப்பா, நீங்கள் நினைக்கிறது இப்போலாம் நடக்காது, இப்போ புதுசாக ஒரு பிரச்சனையை கொண்டு வரேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சுருதி பிரச்சனையை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் போய்கிட்டு இருக்குது. இன்றைக்கி எபிசோடில் பார்த்தீங்கன்னா ரவிக்கு என்ன பண்ணுறதே தெரில. அவர் ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கார். எங்கே போனால் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவருக்கு எதுவுமே தெரியல. சரி, என்ன ஏதாவது பண்ணணும் இல்லையா, கொஞ்சம் நேரம் ஆடியன்ஸை எங்கேஜாக வச்சிருக்கணும், அவங்கள கொஞ்சம் யோசிக்க விட்டோம் அப்படின்னா நிச்சயமாக அவங்க என்ன ஏது அப்படின்னு சொல்லி பிரச்சனையை கூட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரவி அடுத்த பிளான் சொல்கிறாரு. அம்மா போய் ஆட வைப்போம், கொஞ்ச நேரம் அம்மா ஆடிக்கிட்டு இருக்கட்டும், அதுக்குள்ளே முத்து ஏதாவது விஷயத்தை கண்டுபிடிச்சி சொல்லிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரவி என்ன பண்ணுறாரு அப்படின்னா விஜயா போய் பார்த்து, அம்மா நீங்கள் ஏன் டான்ஸ் ஆடக்கூடாது அப்படின்ற மாதிரி போய் அவங்க கிட்ட கேட்குறாரு. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லைப்பா சுருதி வரட்டும், ஏன்னா சுருதியும் என்னோட டான்ஸை பார்க்கணும் இல்லையா, அவளும் வரட்டும், அவள் வந்ததுக்கப்புறம் நான் ஆடுறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஆனால் ரவி கேட்க மாட்டேங்கிறாரு. இல்லைம்மா நீங்கள் போய் ஆடுங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா விஜயாவோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் மொத்தமாக அங்கே வந்துடுறாங்க. அவங்க வந்த உடனே பார்த்த உடனே நம்ம விஜயா முடிவு எடுத்துடுறாங்க, ரைட்டு என்னோட பசங்க ஆடிடட்டும், என்னோட பிள்ளைங்க ஆடட்டும், அவங்களுக்கு ஒரு ஸ்டேஜ் ஏற்படுத்தி கொடுத்த மாதிரி இருக்கும்ப்பா, ஸோ அவங்க முதல்ல ஆடட்டும், அதுக்கப்புறம் நான் பின்னாடி ஆடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரிம்மா ஃபஸ்ட்டு அந்த வேலையாவது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரவி சொல்லிட்டு அவங்கள ஆட சொல்கிறாரு. அவங்களும் பார்த்தீங்கன்னா போய் கொஞ்சம் நேரம் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் போகுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரவி எப்பயும் போல டென்ஷனாக இருக்காரு. அதே மாதிரி அங்கே சுருதியோட அப்பா அவங்களும் ஒரு பக்கம் டென்ஷனாக இருக்காங்க. என்னது என்னாச்சு, தன்னோட மகளுக்கு என்னாச்சோ ஏதாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பயந்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா இவங்க டப்பிங்க்கு போயிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை அவர் இப்போ வரைக்கும் நம்பலை. மற்ற யார் நம்பினாலும் சரி, ஏன்னா சுதா கூட நம்பிட்டாங்க, ஆனால் அவர் நம்பலை. அவருக்கு ஏதோ சந்தேகம் இருக்குது, ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, சம்திங் ராங், நம்ம பொண்ணை இங்கே காணும் அப்படின்னா இவங்க இங்கே ஃபங்க்ஷன் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க, ஆனால் நம்ம பொண்ணு இங்கே இல்லை, நம்ம பொண்ணை ஏதோ பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா இவர் இன்னும் கொஞ்சம் நேரம் போச்சு அப்படின்னா நிச்சயமாக ஒரு கலவரத்தை ஏற்படுத்திடுவார். அந்த மாதிரி தான் அவர் உட்காந்துருக்காரு. எப்படா வாய்ப்பு கிடைக்கும், நம்ம இந்த குடும்பத்தை ரெண்டில் ஒன்று பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அவரோட பொறுத்த வரைக்கும் இந்த குடும்பம் தான் தனக்கு எதிரி அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காரு இல்லையா. ஸோ அதனால அவர் என்ன நினைக்காரு அப்படின்னா, கொஞ்ச நேரம் போகட்டும், அதுக்கப்புறம் நம்ம பஞ்சாயத்தை வச்சிடலாம் அப்படின்னு அவரும் பொறுமையாக போய்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டான்ஸ் ப்ரோக்ராம் பயங்கரமாக நடந்துக்கிட்டு இருக்குது. ரவிக்கு ஒவ்வொரு சாங்காக போக போக அவருக்கு அங்கே புளியை கரைக்குது, என்னடா நடக்க போகுது. ஏன்னா இந்த ஃபங்க்ஷன் இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு கடைசியில் சொதப்பிட்டார் அப்படின்னா நிச்சயமாக அது ஒரு பெரிய பஞ்சாயத்தை ஆயிரும் அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால் அவர் ரொம்ப பயத்தில் தான் இருக்கார். என்னாச்சு ஏதாச்சு, முத்து விசாரிக்க போனானே அவனும் எந்த பதில் சொல்லலை அப்படின்ற மாதிரி அவரும் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த பக்கம் இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த பக்கம் நம்ம முத்துவை காட்டுறாங்க. முத்து சுருதி வேலை பார்க்குற ஸ்டுடியோக்கு போகிறாங்க. அப்போ அங்கே மேனேஜர் இருக்கார் இல்லையா, ஸோ அவரை பார்த்து கேட்குறாங்க, சுருதி இங்கே வந்தாங்களா அப்படின்னு கேட்கும்போது என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் விசாரிக்கிறாரு. என்னப்பா சொல்கிறீங்க, சுருதி எப்பவும் இப்போ வரமாட்டாங்களே, அவங்க ஆல்ரெடி ஃபங்க்ஷன் சொல்லிட்டு லீவ் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, அவங்க இங்கே வரல அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல, அப்படியா சார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கும் ஷாக்கு. ஏன்னா இங்கே விட்டு அவங்களுக்கு எங்கே போகணும் அப்படின்றது இவங்களுக்கும் தெரியாது. சுருதி டப்பிங் வேலை பார்க்குறாங்கன்னு தெரியும், இந்த ஒரே ஒரு ஸ்டுடியோ மட்டும்தான் அவங்க கண்ணால் பார்த்துருக்காங்க, அதை தாண்டி அவங்களுக்கு பெருசாக எந்த ஒரு விஷயமும் தெரியாது அப்படின்றதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவர்கிட்டே கேட்குறாங்க, சார் வேறு ஏதாவது ஸ்டுடியோக்கு போயிருப்பாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி நம்ம முத்து கேட்க, அந்த அண்ணா நகர் ரவுண்டானா பக்கத்தில் ஒரு ஸ்டுடியோ இருக்குதுப்பா, அங்கே வேணா போயிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஓ அங்கே எங்கே சார் அப்படின்னு கேட்கும்போது அங்கே ஒரு பெரிய பில்டிங் இருக்கு இல்லையா, ஸோ அது பக்கத்தில் தான் ஒரு ஸ்டுடியோ இருக்குது, அங்கே போயிருப்பாங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல, சரி அங்கே போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க காரில். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா டான்ஸ் போய்கிட்டு இருக்குது. நம்ம ரவி ரொம்பவே பரபரப்பாக இருக்காரு. ஏன்னா அவருக்கு பயம் இருக்குது. ஸோ என்ன நடக்கும் ஏது நடக்கும், ஏன்னா இவருக்கு பிரச்சனை என்னன்னே தெரியாது. எதுக்காக சுருதி கோஸ்ட்டு போனாங்க, ஜஸ்ட் இப்படி ஒரு விஷயம் பார்த்ததுக்காக கோஸ்ட்டு போனாங்களா அப்படின்றது அவருக்கு எதுவுமே தெரியாது. அப்படின்றதுனால அவரால் என்ன விஷயத்தை எப்படி எடுத்துக்க அப்படின்னு சொல்லி தெரியல, அல்லது அங்கே சுருதிக்கு வேறு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி அவருக்கு எதுவுமே தெரியல. அப்படின்றதுனால அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ரொம்ப குழம்பி போயிருக்காரு, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜை பார்ப்பாங்க, ரவியோட மூஞ்சை பார்ப்பாங்க, ஸ்டேஜை பார்ப்பாங்க, ரவியோட மூஞ்சை பார்ப்பாங்க, எங்கடா சுருதி அப்படின்ற மாதிரியே கேட்பாங்க. ஸோ அதனால நம்ம ரவி என்ன பண்ணுறாரு அப்படின்னா முத்துவுக்கு கால் பண்ணுறாரு. கால் பண்ணி என்னடா எங்கே இருக்க, ஏதாவது தகவல் தெரிஞ்சிச்சாடா அப்படின்ற மாதிரி அவர் கேட்க, இல்லைடா நாங்கள் அந்த வேலை பார்க்குற ஸ்டுடியோக்கு போனோம், அங்கே சுருதி இல்லை, வரவே இல்லை, லீவுன்னு சொல்லிட்டாங்க, ஸோ அவங்க இன்னொரு ஸ்டுடியோ சொல்லியிருக்காங்க, நம்ம அங்கே போய் கேட்க போகிறோம் நானும் மீனாவும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் காரில் ஏறி போய்கிட்டு இருக்காங்க. ஸோ ரவிக்கும் செம்ம ஷாக்கு, என்னடா அது எங்கே போனால் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி எதுவுமே தெரியலையே, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிர்ச்சியில் தான் இருக்கார். ஏன்னா அவருக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல இல்லையா. ஸோ அவரும் கொஞ்சம் ஷாக்கில் தான் இருக்கார். பார்ப்போம் எப்படி கண்டுபிடிக்க போகிறாரு, எப்படி இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடக்க போகுது அப்படின்றது அவருக்கும் தெரியல. சரி, இப்படி ஒரு பக்கம் போய்கிட்டு இருந்தால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மனோஜுக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. எதுக்கு இவன் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வரான், சம்திங் ஏதோ இஷ்யூ இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரவி வாசலில் நிற்கும் போது நம்ம மனோஜ் போய் கேட்குறாரு, டே உனக்கு என்ன பிரச்சனை, எல்லாரும் வந்துட்டாங்க, நீ யாரை வெல்கம் பண்ணுறதுக்காக இங்கே வெயிட் பண்ணுற அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ரவி இருந்துக்கிட்டு இல்லைப்பா வந்தவங்களை வெல்கம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதற்கு மனோஜ் சொல்கிறாரு, இங்கே பாரு
எல்லாருமே வந்துட்டாங்க, சுருதி மட்டும்தான் இன்னும் வரல அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல, சுருதி எங்கன்னு கேட்குறாரு. இல்லை வந்துக்கிட்டு இருக்கா, இப்போ தான் டப்பிங் ஒர்க் முடிஞ்சதாம், ஸோ வந்துக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி இவரும் சொல்கிறாரு. ஆனால் சுருதி அங்கே இல்லை. சுருதி வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஏது பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது இவங்க யாருக்கும் தெரியாது இல்லையா. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்றதே மனோஜ் கிட்ட சொல்லலை. முத்துவை நம்புகிற ரவி மனோஜை சுத்தமாக நம்பலை அப்படின்னா என்ன ரீசன்? இவன் வந்து எதுக்குமே சரிப்பட்டு வர மாட்டான் அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா மனோஜ் கிட்ட ஒரு விஷயத்தை இவர் சொல்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக உடனே போய் அதை வந்து ஒரு பெரிய பிரளயமாக்கிடுவார், விஜயா கிட்ட போய் சொல்லி பெரிய பஞ்சாயத்து இழுத்து விட்டுருவார் அப்படின்றது ரவிக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால ரவி என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவர்கிட்ட பெருசாக எதுவும் சொல்லலாம். இங்கே வந்து இந்த பிள்ளைங்களோட டான்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஸோ அடுத்து ஏதாவது எங்கேஜாக வச்சிருக்கவே கூடாதுன்றதுனால அடுத்து போய் விஜயாவை ஆட சொல்கிறாரு. ஆமாம்மா நீ கொஞ்ச நேரம் ஆடு, போதும் சுருதி வர்ற வரைக்கும் நீ ஆடு, கொஞ்ச நேரம் எங்கேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்க அம்மாவை ஆட சொல்கிறாரு நம்ம ரவி. விஜயாவுக்கும் வந்து வேறு ஆப்ஷன் கிடையாது. டே என்னடா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, முதல்ல சுருதி எங்கடா அப்படின்ற மாதிரி கேட்க, அம்மா இப்போ தான் அவளுக்கு டப்பிங் முடிஞ்சிச்சான், வந்துக்கிட்டு இருக்கா ஆன் த வே, நீ கொஞ்சம் நேரம் டான்ஸ் ஆடுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயாவை அனுப்பி விட்டார். விஜயாவுக்கு வந்து வேறு ஆப்ஷன் கிடையாது. என்னடா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் நேரம் போய் ஸ்டேஜில் டான்ஸ் ஆடுறாங்க. ஸோ எல்லாரும் கீழே இருந்து பயங்கரமாக ரசிக்கிறாங்க. அதுவும் அண்ணாமலை பார்த்தீங்கன்னா தன்னோட மனைவி டான்ஸ் ஆடுறதை பார்த்துட்டு பாருங்கள் என்னம்மா ஆடுறா பாருங்க அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ மனோஜ் வந்து பார்த்தியா எங்கள் அம்மாவை எப்படி டான்ஸ் ஆடுறாங்கன்னு பார்த்தியா அப்படின்ற மாதிரி சொல்ல, எங்கிட்ட இந்த பசங்கள்லாம் இருந்துக்கிட்டு எங்கள் மாஸ்டர் பார்த்தீங்களா எப்படி டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்னு ரவிக்கு இப்போ வரைக்கும் தெரியல. ரவி வந்து ரொம்ப கன்ஃபியூஷனில் தான் இருக்காரு. இவங்களோட டான்ஸ் கொஞ்ச நேரம் போய்கிட்டு இருக்குது. ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம முத்து மீனா, ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா சுருதியை தேடி அடுத்த டப்பிங் ஸ்டுடியோக்கு போயிட்டாங்க. ஸோ அங்கே போய் விசாரிக்கிறாங்க, மேம் இந்த மாதிரி சுருதி வந்தாங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, என்னங்க சொல்கிறீங்க, இன்றைக்கி அவங்களுக்கு ஃபங்க்ஷன் இருக்குது, நீங்கள் அங்கெல்லாம் போய் பார்க்கணும், இங்கே வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ தான் நம்ம முத்து சொல்கிறாரு, அந்த ஃபங்க்ஷனில் இருந்தாமா நாங்களும் வரோம், சுருதி அங்கே இல்லை அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல, அப்போ இவங்க கேட்குறாங்க என்ன சார் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது சம்திங் அது வந்து ஃபேமிலி ப்ராப்ளமாக அவர் கோச்சிட்டு போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியா சார், பட் எனக்கு அவங்க எங்கே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியாது, அவங்க ஃப்ரெண்டுக்கு ஏதோ லைஃப்பில் இஷ்யூவா அதனால் வக்கீலை பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட தான் வக்கீல் நம்பர் கேட்டாங்க, நான் தான் ஒரு வக்கீல் நம்பர் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, முதல்ல நீ அந்த நம்பரை கொடுமா நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து மீனா நம்பரை வாங்கிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், ஸோ கண்டிப்பாக இவங்க அந்த மாதிரி ஒரு முடிவு விளையாட்டுத்தனமாக ஏதாவது செய்வாங்க அப்படின்றது இவங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படின்றதுனால இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்பரை வாங்கிட்டு அங்கே போய் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. சரிம்மா நாங்கள் போய் பார்த்துட்டு வர்றோம் அப்படின்னு சொல்லி இவங்க கிளம்பி ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே ரவி, எல்லாரும் ஸ்டேஜை பார்க்குறாங்க, ரவியை பார்க்குறாங்க. ரவி வந்து செம்ம கன்ஃபியூஷனில் இருக்காரு, என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவருக்கும் எதுவும் தெரியல இல்லையா, இங்கே தான் போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவரும் கெஸ் பண்ண முடியாது. ஏன்னா அவராலையும் தேடவும் போக முடியாது. அவர் ஒரு வேளை தேட போகிறார் அப்படின்னா அது ஒரு பெரிய பஞ்சாயத்து ஆயிரும். இவன் எதுக்காக தேட போகிறான், இவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா கண்டுபிடிச்சிருவாங்க இவர் தேட போகிறார் அப்படின்னா நிச்சயமாக வந்து சுருதிக்கு ஏதோ பிரச்சனை போல், அதனால கோச்சிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை வந்து அவங்களே கட்டி விட்டுருவாங்க. அப்படின்றதுனால இவரால் தேடவும் போக முடியல, ஆனால் இங்கே இருந்தாலும் சும்மா இருக்க முடியல. அப்பப்போ முத்துவுக்கு ஃபோனி விசாரிச்சுக்கிட்டே இருக்காரு, என்ன முத்து என்னாச்சு எதுவும் கண்டுபிடிச்சியா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டுக்கிட்டே தான் இருக்காரு. ஆனாலும் முத்துக்கிட்டேருந்து பெரிய ரெஸ்பான்ஸ் எல்லாம் ஒன்றும் வரல. முத்து இந்தா பார்த்துருவேன் அந்தா பார்த்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரே தவிர அதை தாண்டி பெருசாக எந்த ஒரு விஷயமும் அவரும் பண்ணலை. ஸோ அவரால் முடிஞ்ச விஷயங்கள் பண்ணுறாரு, ஆனால் எங்கே போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்றது சுருதிக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா சுருதி எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பக்கம் தீவிரமாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு நம்ம முத்து மீனா. இந்த பக்கம் ரவி, ஏன்னா எல்லாரும் வந்து ரவியை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, டே எங்கடா சுருதி அப்படின்னு சொல்லிட்டு அவரை மொத்தமாக சூழ்ந்துட்டாங்க. இப்போ இவருக்கு ஒரு வழியே கிடையாது, என்னடா பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா விஜயாவோட டான்ஸு முடிஞ்சு போச்சு. ஸோ அதனால என்ன பண்ணுறாரு அப்படின்னா, என்னம்மா நீ டான்ஸை நிறுத்திட்ட, ஸோ அப்படிலாம் ஸ்டாப் பண்ணாத, நீ என்ன பண்ண அப்படின்னா பார்வதி ஆண்டியை கூட்டு போய் ஆடு அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னது பார்வதி கூடயா, அவளுக்கு ஆடவே தெரியாதுடா அப்படின்ற மாதிரி விஜயா சொல்ல, பார்வதி இங்கே பாரு ஆட தெரியாதெல்லாம் சொல்லாத, நான் கொஞ்சம் கொஞ்சம் ஆடுவேன் உன்ன மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம பார்வதி வந்து போகும்போது அவங்க சும்மா போகலை, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சுதாவை சேர்த்து இழுத்துட்டு போகிறாங்க. இப்போ சுதா, பார்வதி அண்ட் நம்ம விஜயா இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் அவங்க கொஞ்சம் நேரம் டான்ஸ் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்துட்டாங்க. ஸோ எல்லாருக்குமே தெரியுது ரவி வந்து ஏதோ ஒரு பிரச்சனை வந்து சமாளிச்சுக்கிட்டு இருக்கான், சம்திங் ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குது அப்படின்றத எல்லாராலையும் புரிஞ்சிக்க முடியுது. ரவியோட மூஞ்சை பார்த்தாலே தெரியுது, அவர் வந்து பரபரப்பாக வேலை செய்கிற மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்காரு, எங்கே சுருதி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு சுற்றிக்கிட்டு இருக்க மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்காரு அப்படின்றது தெரியுது. பட் என்ன அப்படின்னா யாரையும் போய் கேட்க முடியல, அவர்கிட்ட போய் என்னப்பா என்னாச்சு, சுருதிக்கு எதுவும் பிரச்சனையா, என்ன பிரச்சனை உங்கள் 2 பேருக்கு இடையில அப்படின்னு சொல்லி யாராலையும் கேட்க முடியல. ஸோ அதனால எல்லாரும் ரொம்ப பொறுமையாக, ஏன்னா அவங்களுக்கு வேறு வழி கிடையாது இல்லையா, ஸோ அவங்க பொறுமையாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தேடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தெரியலை, பார்க்கலாம் எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு சொல்லி போக போக தெரியும்.
சரிங்க, இது ஒரு பக்கம் போனால் முத்து அந்த பக்கம் அவர் ஒரு பக்கம் காரில் போய்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் வந்து ஒரு கலவரமே நடந்துக்கிட்டு இருக்குது, எல்லாரும் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அண்ணாமலை கேட்குறாரு, இங்கே பாரு உண்மை சொல்லு, எங்கே சுருதி அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லைப்பா இப்போ தான் டப்பிங் முடிஞ்சிருக்கும் வந்துக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி மறுபடியும் அடுத்த டைலாக்கு கிளம்பிட்டா அப்படின்னு சொல்லி எல்லாத்துட்டையும் சொல்லிக்கிட்டு இருந்தார் இல்லையா. இப்போ அதுலேருந்து கொஞ்சம் அட்வான்ஸாக போய் இதுக்கப்புறம் கிளம்பிட்டா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சண்டைக்கு வந்துடுவாங்க, இதுக்கப்புறம் கிளம்பிட்டான்லாம் சொல்லக்கூடாது, அதுக்கு பதில் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா வந்துக்கிட்டு இருக்கான்னு சொன்னோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டு இப்போ யார் கேட்டாலும் வந்துக்கிட்டு இருக்காங்க, இந்த வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி, ஏன்னா சுதா கேட்டாலும் சரி, சுருதியோட அப்பா கேட்டாலும் சரி, யார் கேட்டாலும் சரி, இந்த வந்துட்டாங்க, அந்த பக்கத்தில் வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு கதையை கட்டி விட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ எல்லாருக்கிட்டையும் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த பக்கத்தில் வந்துட்டாங்க, இந்த வந்துட்டாங்க பாருங்க, இந்த வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் கொஞ்சம் நேரம் சமாளிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. இதுக்கு மேலே சமாளிக்க முடியாது அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அடுத்து அந்த பிள்ளைங்களோட டான்ஸ் மறுபடியும் அங்கே இருக்கிற சில்வண்டுகள் குட்டி பிள்ளைங்க அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் நேரம் ஸ்டேஜை எங்கேஜாகவே வச்சுக்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா பிரச்சனையே இல்லாமல் போய்கிட்டு இருக்குது. ரவி வந்து ஃபங்க்ஷன் வந்து நல்லா போய்கிட்டு இருக்கிற மாதிரியே தெரியுது, பட் இருந்தாலும் கொஞ்சம் ப்ராப்ளத்தில் தான் போய்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மனோஜுக்கு மேலும் டவுட் வந்துருச்சு. ஸோ என்னடா நடக்குது இங்கே, நீ எதுக்குடா வந்து டான்ஸ் ஆட சொல்லிக்கிட்டே இருக்க, சுருதியை வர சொல்லு அப்படின்ற மாதிரி அவரும் போய் சொல்கிறாரு. அதற்கு இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இல்லைப்பா வந்துக்கிட்டு இருக்கா, இப்போ தான் வந்து ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிருக்குது, டப்பிங் எல்லாம் முடிஞ்சு இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாரு. ஸோ அதற்கு மனோஜ் இருந்துக்கிட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா இங்கே பாரு டான்ஸே முடிய போகுது, ஸோ சுருதியை சீக்கிரமாக வர சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னது டான்ஸ் முடிய போதா, இந்தா வந்துட்டேன்ல அப்படின்னு சொல்லி நம்ம ரவி வேகமாக போய் அடுத்த ஒரு கதையை கட்டுறாரு. அடுத்து போய் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த டான்ஸ் அப்படியெல்லாம் நீங்கள் முடிச்சிடக்கூடாது, அடுத்து வந்து ஒரு போட்டி, யாருக்கும் விஜயாவுக்கும் பார்வதிக்கும் ஒரு பயங்கரமான போட்டி நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனௌன்ஸ் பண்ணுறாரு. போட்டியில் ஜெயிக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான கிஃப்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. விஜயா உடனே பார்வதியை கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. வா பார்வதி வா 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 அப்படின்னு சொல்லி பார்வதி கூப்பிட்றாங்க. பார்வதி வந்து இங்கே பார்ப்பா உங்கள் அம்மா அவளுக்குலாம் எனக்கு ஆட தெரியாது, நான் வந்து இப்போ தான் பேசிக் ஸ்டெப்ஸே கற்றுக்கிட்டு இருக்கேன், ஸோ நானும் அந்த ஆட்டுக்கு வரல அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. ஆனாலும் விஜயா வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஸ்டேஜில் வச்சு நம்ம தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி எப்போவுமே நினைப்பாங்க இல்லையா. அதே மாதிரி தான் இந்த விஷயத்துலையும் நம்ம தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக பார்வதியை காம்படிட்டரை கூப்பிட்றாங்க. வா வா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. இது ஒரு பக்கம் பஞ்சாயத்து பயங்கரமாக போய்கிட்டு இருக்குது. ஸோ அவங்க ரெண்டு பேரும் போய் ஸ்டேஜில் டான்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே கட் பண்ணிங்கன்னா கடைசியில் அந்த வக்கீல் ஆஃபீஸ்க்கு நம்ம முத்து மீனா போயிருக்காங்க. அங்கே என்ன நடக்குது அப்படின்னா அங்கே ஒரு பெரிய பஞ்சாயத்து, ரொம்ப சுருதி வந்து சோகமாக உட்காந்துருக்காங்க. மீனாவுக்கு செம்ம ஷாக்கு, என்னங்க இங்கே பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல சுருதி வந்து ஏதோ பெரிய இதே இடிஞ்சு விழுந்த மாதிரி அவங்க ரொம்ப ஃபீலிங்ஸில் உட்காந்துருக்காங்க. ஸோ அப்போ மீனா பார்த்துட்டு முத்துக்கிட்ட சொல்கிறாங்க இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லணும். சுருதி ரொம்ப சோகமாக இருக்காங்க. அப்போது முத்து போய் பார்த்துட்டு கேட்குறாரு, என்னம்மா நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி சொல்ல, இவங்கள பார்த்து சந்தோஷத்தில் நம்ம சுருதி ஏங்க நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, இங்கே பாரு என்னம்மா நீ சிரிச்சுக்கிட்டு இருக்க, அங்கே உன்னை காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷனே கதிகலங்கி போயிருக்குது, நீ என்ன இங்கே இப்படி வந்து உட்காந்துருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ரவி ரொம்ப சோகத்தில் இருக்கான் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாரும் சேர்ந்து சொல்கிறாங்க. அதற்கு வந்து நான் இல்லைன்னா அவன் சந்தோஷமாக இருப்பான், நான் சோகத்துலலாம் இருக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. ஸோ இப்போ என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டைவர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி வாங்குறதுக்காக இங்கே நோட்டீஸ் ஆஃபீஸ்க்கு வந்திருக்காங்க, வக்கீல் ஆஃபீஸ்க்கு. அதுதான் கதை போய்கிட்டு இருக்குது. ஸோ இன்றைக்கி எபிசோடில் நடந்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தாங்க நடந்தது. அண்ட் இப்போ நாளைக்கு எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம சுருதி வந்து சொல்கிறாங்க இல்லைனா அவன் சந்தோஷமாக தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ மீனா கேட்குறாங்க எதை வச்சுமா நீ அப்படி சொல்கிற, நீ என்ன முடிவெடுத்து நீயா இப்படி பேசுகிற அப்படின்ற மாதிரி நம்ம மீனா கேட்க, இதில் என்ன முடிவெடுக்க வேண்டியது இருக்குது, அவன் வந்து அந்த நீத்து கூட நல்லா பழகிக்கிட்டு இருக்கான், நானே என் கண்ணார பார்த்தேன், நான் வந்து யாரை சொல்லி நம்பலை, இதுக்கு முன்னாடி எல்லாருமே சொல்லியிருக்காங்க, பட் நான் யாரை சொல்லி நம்பலை, நான் கண்ணார பார்க்க போய் தான் சொன்னேன், அவன் நீத்து கூட அவனை நான் இந்த பொசிஷனில் நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல, அதுக்கு வந்து முத்து கேட்குறாரு உனக்கு அவ்வளோ மட்டும்தானே தெரியும், அதுக்கு பின்னாடி நான் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி நீ ஏதாவது கேட்டியா அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை நான் அதெல்லாம் கேட்கல, இது நடந்தால் போதாதா, இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. இல்லைம்மா அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நேற்றுக்கு என்ன நடந்தது, அவங்க கீழே விழுந்தது வலிக்கு விழுந்தது, இந்த கதையெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம முத்து வந்து அவங்க கிட்ட சொல்கிறாரு இப்படி தான் நடந்தது, அதனால தான் வந்து அவன் வந்து தூக்கிட்டு போய் உட்கார வச்சான் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓ அப்படி ஒரு சம்பவம் நடந்ததா அப்படின்ற மாதிரி குழந்த மாதிரி கேட்குறாங்க. சுருதி எப்போயுமே குழந்த மாதிரி தான் டீல் பண்ணுவாங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி தான் இந்த விஷயத்துலையும் ஓ அப்படி தான் நடந்ததா, ஓகே ஓகே அவன் என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவன் சொல்கிறதுக்குள்ளே தான் நீ வந்து அவனை கேட்கவே இல்லையாமே, நீ தான் உடனே கிளம்பிட்டாமே அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாம் அப்படி பார்த்தா அப்புறம் எனக்கு என்ன தோணும், ஸோ அதனால தான் நான் உடனே கிளம்பி போயிட்டேன், நான் கிளம்பி போனால் அவன் பின்னாடியே வந்திருக்கணும்ல, அவன் எதுக்கு வந்து வேலைக்கு போனா அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பஞ்சாயத்து வைக்கிறாங்க. ஸோ சுருதியை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே அவங்க எந்த விஷயத்தையும் சீரியஸாக எடுத்துக்கிற கேரக்டர் கிடையாது, பட் எந்த ஒரு முடிவுனாலும் உடனே எடுப்பாங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி தான் இந்த விஷயத்துலையும் அவங்க வந்து பெருசாக தான் எந்த முடிவு எடுக்கலாம். அப்போது மீனா சொல்கிறாங்க முதல்ல ஃபங்க்ஷனுக்கு வாங்க சுருதி, நம்ம டைவர்ஸ்லாம் அப்புறம் வாங்கிக்கிறலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம சுருதியை ஓரளவுக்கு சமாளித்து கூட்டு வர்றாங்க. ஏன்னா இவங்களுக்காக தான் அங்கே ஃபங்க்ஷனே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் தாங்க, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா பெரிய பஞ்சாயத்தே வச்சிட்டாரு, நம்ம
நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அவங்க அப்பா வந்து பெரிய பஞ்சாயத்து ஏற்பாடு பண்ணிட்டாரு. இங்கே வந்து நம்ம சுருதி வந்து புரிஞ்சுட்டாங்க, ஓ அப்படியா நடந்தது, நான் தான் தப்பாச்சு புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக தான் பழகுறாங்க. பட் ஓகே தான், நான் தான் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க ஓகே நம்ம ஃபங்க்ஷனுக்கு கிளம்புவோம் அப்படின்னு சொல்ல, இப்படியே எப்படிங்க ஃபங்க்ஷனுக்கு போவீங்க, வாங்க ஒரு நல்ல ட்ரெஸ்ஸாக எடுத்துகிட்டு நம்ம ரெடி ஆகிட்டே போயிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம மீனா இவங்களை கூப்பிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. இப்போது அவங்க அப்பா, அதாவது நம்ம சுருதியோட அப்பா, எப்படா நம்ம பிரச்சனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு டைம் பார்த்து காத்துக்கிட்டு இருந்தார். எப்படா பஞ்சாயத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும், ஏன்னா அவருக்கு பொறுத்த வரைக்கும் எப்படியாவது ரவியையும் சுருதியையும் அவங்க வீட்டுக்கு கூட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி பல முறை யோசிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. ஸோ அதே மாதிரி தான் இவங்க வர்றதுக்குள்ளே ரவி சட்டையை பிடிச்சிட்டு, என்ன மௌனே என்னாச்சு, நீ வந்து என்னை ஏமாற்றிக்கிட்டு இருக்கியா, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க உன் மனசில், சுருதி எங்கே இருக்கா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, அவளுக்கு இப்போ என்ன பிரச்சனை அப்படின்றது எனக்கு உடனே தெரிஞ்சாகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அங்கிள் நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, அவள் வந்து டப்பிங் போயிருக்கா அப்படின்னு சொன்னேன்ல அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல, மௌனே எங்கே பார், என்கிட்ட நீ போய் சொல்லாத, என் மகா அப்படி செய்கிற ஆளே கிடையாது, அவள் டப்பிங் போயிருந்தாலும் இந்த டைமுக்கு அவள் சரியாக வந்திருப்பா, எப்பயுமே அவள் கரெக்டாக பஞ்சுவாலிட்டி கீப்பப் பண்ணுறவ, ஆனால் அவள் இங்கே வரல அப்படின்னா அவளுக்கு ஏதோ பிரச்சனை, உண்மையை சொல்லு, உனக்கும் அவளுக்கும் பஞ்சாயத்தா, சண்டை போட்டிங்களா 2 பேரும், அதனால அவள் கோச்சிட்டு போயிட்டாளா, இந்த ஃபங்க்ஷன் வந்து நீ எதற்காக ஏற்பாடு பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய கலவரமே பண்ணிட்டாரு. அண்ணாமலை வந்து சமாளிக்கிறாரு, இங்கே பாருங்க இருங்கங்க, முதல்ல விசாரிங்க, சுருதி காலையில் வேலைக்கு போனா, நாங்கள் எல்லாரும் இருக்கும்போது தான் கிளம்பி போனா, அவள் இன்னும் வரல, ரவி வந்துட்டா, அவளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு தான் முத்து பார்க்க போயிருக்கான், நீங்கள் அதுக்குள்ளே இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம அண்ணாமலை ஆர்குமெண்ட் பண்ணுறாரு. அப்போ என் மகளுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது, அப்புறம் எதுக்கு முத்து வந்து தேட போனா அப்படின்னு சொல்கிறீங்க, ஏதோ சம்திங் ராங் அப்படின்றதுனால சொல்கிறீங்க, முத்து தேட போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ என் மகளுக்கு காணும் அப்படின்றது தானே உண்மை, என் மக எங்கே அப்படின்னு கேட்டுட்டு இவர் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இவருக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல அண்ணாமலைக்கு, ஏன்னா அவருக்கும் எதுவும் தெரியாது, இப்படி ஒரு விஷயம் நடக்குது, இப்படி ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரவிட்ட வந்து எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, என்னாச்சு ஏதாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு. சுருதி வர எப்படியாவது தாக்கு பிடிச்சிடணும் அப்படின்றது ரவிக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா வந்து ஏதாவது சொன்னோம் அப்படின்னா அப்போ நீ தான் சண்டை போட்டியா, நீ தான் பிரச்சனை பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க அப்படின்றது நல்லாவே தெரியும். அப்படின்றதுனால அவர் ரொம்ப பொறுமையாக தான் டீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு, இந்த விஷயத்தை வெளியே சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப சமாதானமாக தான் போய்கிட்டு இருக்காரு. பட் இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே அவராலையும் தாங்க முடியாது இல்லையா, அவங்க அப்பா வாய்க்கு வந்தபடி பேச ஆரம்பிச்சிட்டாரு, உன்னை நம்பி பொண்ணை கொடுத்தேன் பார்த்தியா, என்ன தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வழக்கம் போல் எப்படிலாம் பேசுவாரோ அதே மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முத்து மீனா காரில் வந்துக்கிட்டு இருக்காங்க. அண்டு சுருதி வரும்போது இந்நேரம் ஃபங்க்ஷன் நடந்திருக்குமா அப்படின்ற மாதிரி கேட்க முத்து கடுப்பாயிட்டாரு, ஏமா இந்நேரம் நீத்து கூடிய அம்மா ஃபங்க்ஷன் ஆகிருக்கும், நல்லா யோசிச்சு பாருமா, நீ தான் அம்மா மனப்பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல, அட ஆமல்ல, இல்லை அவன் செஞ்சாலும் செய்வான், நீங்கள் போய் பாருங்கள் மனக்குளத்தில் வந்து நீத்து கூட நிற்பான் பாருங்களேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல, ஏம்மா இந்த மாதிரிலாம் பேசாதம்மா, தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியாவா அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம மீனா அண்ட் முத்து 2 பேரும் சுருதியை ஆஃப் பண்ணி வைக்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பேசுகிறத என்னைக்கு நிறுத்தியிருக்காங்க, அவங்க பாட்டு கண்டினியூவாக பேசிக்கிட்டே வர்றாங்க. இங்கே மண்டபத்தில் பஞ்சாயத்து நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ முத்து கால் பண்ணுறாரு, கால் பண்ணி சொல்கிறாரு ரவிக்கிட்ட, ரவி நாங்கள் வந்து சுருதியை பார்த்து கையோட கூட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போது ஓகேடா முதல்ல சீக்கிரம் வாங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் அந்த பக்கம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அவருக்கும் வந்து ஆர்வம் இருக்கு இல்லையா, ஸோ அதனால் அவரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, டே முதல்ல அப்படியே கூட்டுவாங்கடா நானும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அவருக்கும் என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லி எதுவுமே தெரியல இல்லையா, ஸோ அதனால் அவரும் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு இருக்காரு, என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே இங்கே ஒரு பிரச்சனை பார்த்துட்டாரா, ஐயோ கையடியா முதல்ல, உன் பொண்ணு வந்துக்கிட்டு இருக்கா, சுருதி கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கப்புறம் தான் இவங்க கொஞ்சம் அமைதியாகிறாங்க. ஓ சுருதி வராளா அப்படின்னு சொல்லிட்டு, முதல்ல என் பொண்ணுகிட்ட ஃபோனை கூட நான் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ முத்து எல்லாத்தையும் சொல்லிட்டாரு, இந்த மாதிரி உன்னை டப்பிங் தான் போயிருக்கோம், அவசர வேலை அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம், தாயே நீ எதுவும் உளறி அப்புறம் வந்து பஞ்சாயத்து ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்ல, சுருதி வந்து உடனே அவங்க அப்பா ஃபோன் பண்ணாம, அப்பா சொல்லுப்பா நான் வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னம்மா என்னாச்சு, இப்படி ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நீ இப்படி போகலாமா அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ வந்து சொல்லி சமாளிக்கிறாங்க, இல்லைப்பா அவசர ஒர்க் இருந்தது போய் தான் ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன், ஸோ நான் தான் பண்ணணும், வேறு ஆள் கிடையாது அப்படின்றதுனால நான் வந்து பண்ணிட்டு கொடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னமாவுலே இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ முதல்ல கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சுருதி ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டாங்க. அப்போ தான் ரவிகிட்ட வந்து சாரி சொல்கிறாங்க, ரவி சாரி சுவி அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னப்பா என்னாச்சு, என்ன சாரியெல்லாம் சொல்கிற, ஆமாம் முத்து தான் எல்லா உண்மையும் சொன்னார், இது நீ என்கிட்ட கேட்டிருந்தாலே நானே சொல்லியிருப்பேனே, எதுக்கு முத்து சொல்லணும், நானே சொல்லுவேனே அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல, இல்லை ரவி நீ சொல்லுவ ஓகே, பட் எனக்கு வந்து என்னாச்சு அப்படின்னா நீ அப்படி பார்த்தோன்னே எனக்கு கோவம் வந்துருச்சு, ஸோ அதனால தான் நான் அந்த மாதிரி கோச்சிட்டு போனேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. ஸோ ஒரு வழியாக பஞ்சாயத்து இனிதே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபங்க்ஷன் தான் முழுக்க இந்த ஃபங்க்ஷன் எவ்வளோ தூரத்துக்கு செலவு பண்ணி நம்ம சுருதி ரவி 2 பேரும் ஆசைப்பட்டு பண்ணாங்களோ, அதனால் இன்னும் கொஞ்ச நாள் மீன்ஸ்
மீன்ஸ் நாளைக்கு ஒரு நாளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனில் தான் நடக்கும். அதுக்கடுத்தும் ஒரு நாள் ஃபங்க்ஷனுக்குள்ளே கொண்டு போனாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது. அண்ட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்குற விஷயம் என்னென்னா, ரோஹிணி எப்போ மாட்டுவா, இந்த ஒரு கேள்வி மட்டும்தாங்க நம்ம மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. ஆனால் கண்ணுக்கட்டின தூரம் வரைக்கும் அதற்கான பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லைன்னு சொல்லணும். அந்த பாப்போம் ரோஹிணி என்றைக்கு தான் மாட்டுறாங்க, இல்லை அவங்க மாட்டுற மாதிரி ஏதாவது சீக்வன்ஸ் நடக்குமா, அப்படி இல்லை அதற்காக ஏதாவது விஷயங்கள் பண்ணுவாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்துட்டு தான் பார்க்கணும். ஆனால் ஒரு விஷயங்க, இப்போதைக்கு ரோஹிணி மாட்ட மாட்டாங்க அப்படின்றது நல்லா தெரியுது. ஏன்னா ரோஹிணிக்கு மட்டும் எந்த பிரச்சனையும் வராது, இவங்க எல்லாருக்கும் பிரச்சனை வரும். ஆனால் ரோஹிணிக்கு மட்டும் எந்த பிரச்சனையும் வராது. அவங்க வந்து நிம்மதியாக இருப்பாங்க. எந்த பிரச்சனையும் வந்தாலும் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக டீல் பண்ணிவிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. நம்ம எதிர்பார்க்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ரோஹிணிக்கு உடனே பெரிய தண்டனைலாம் கொடுத்துட வேண்டாம். அப்பப்போ இப்போ ஜீவா விஷயத்தில் பார்த்தீங்கன்னா முத்து ஒரு தரமான சம்பவம் பண்ணார். அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். பட் கண்ணுக்கட்டின தூரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நடக்காதுங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பார்ப்போம், சீக்கிரமே அதற்கான சொல்யூஷன் அவங்களே ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இல்லை அப்படின்னா ரோஹிணியோட ஆட்டம் நாளுக்கு நாள் இன்னும் அதிகமாக போயிடும். அண்ட் ரோஹிணி அடுத்த பிளான் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களை ஃப்ரீயாக விட்டால் தானே நமக்கு வந்து டார்ச்சர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம முத்து மீனாவை இதுக்கப்புறம் ஃப்ரீயாக விடக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு அவங்க வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறாங்க, எப்படி வந்து இவங்களை டீல் பண்ண போகிறாங்க அப்படின்றது இனி வர எபிசோடில் தெரியும். ஆனால் ஒரு விஷயம் நல்லா தெரியுது, ரோஹிணி இதுக்கப்புறம் முத்து மீனாவை சும்மாவே விட மாட்டாங்க. ஏன்னா எல்லா பிரச்சனைக்கும் அவங்க தான் காரணம் அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அதனால இவங்க ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு அவங்க வந்துட்டாங்க. பாப்போம் என்ன பண்ணுறாங்க, எப்படி இந்த பிரச்சனையை சமாளிக்க போகிறாங்க அப்படின்றது இனி வர எபிசோடில் தெரியும். ஆனால் ஒரு விஷயங்க, எது எப்படியோ முத்து மீனாவுக்கு அடுத்த பிரச்சனை காத்திருக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ரோஹிணி இதுக்கு முன்னாடி அவங்க சமாளிச்சிருக்காங்க. பட் ரோஹிணி வில்லியாகி அவங்க வந்து பெருசாக எந்த ஒரு விஷயம் பண்ணது கிடையாது. ஆனால் இதுக்கப்புறம் ரோஹிணி ஒரு வில்லி ரூபத்துக்கு மாறி, ஏன்னா முத்து மீனாவால் அவங்களுக்கு டெய்லி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது இல்லையா. ஸோ அதனால இதை எப்படியாவது ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு நம்ம ரோஹிணி வந்துட்டாங்க. அதனால இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, முத்து மீனாவை நிம்மதியாக இருக்க விடக்கூடாது. அப்படி நிம்மதியாக இருக்க விட போய் தான் நம்ம விஷயத்தில் அவங்க தலையிடுறாங்க, மூக்க நுழைச்சிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்து அவங்களோட நிம்மதியை கெடுக்கிறதுக்கான என்ன விஷயங்கள்லாம் பண்ண போகிறாங்களோ அது பண்ண போகிறாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.